இந்த மோடியினுடைய இந்த மூன்றாவது அமைச்சரவை புதிதாக பொறுப்பேற்ற அந்த காலத்திலிருந்து 14 சம்பவங்கள் மாட்டிறைச்சிக்காக அடித்துக் கொள்ளுகிற கிரிமினல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பதற்கான சிறுபான்மை சமூகத்திற்காக பாதுகாப்பு மசோதாவை ஒன்றிய அரசும் மாநில அரசும் உடனடியாக கொண்டு வந்திட வேண்டும். எவ்வாறு தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறதோ அதுபோல சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை இந்த கொடுங்கோன்மையிலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டங்களை ஒன்றிய அரசும் மாநில அரசும் விரைந்து அதனை நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறையை பற்றி இப்பொழுது பேச வேண்டியே இல்லை என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசிலே தோற்று போயிருக்கிற துறையாக மிகவும் சறுக்கல் வாய்ந்த துறையாக பள்ளி கல்வித்துறை இருக்கிறது. ஏறத்தாழ 40,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டிலிருந்து செலவழிக்கப்படுகிற அதிக தொகை செலவழிக்கப்படுகிற பள்ளி கல்வித்துறை இருப்பதிலேயே மிக மோசமான நிர்வாக சீர்கேடோடு அது பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம் தான் பள்ளியில் அந்த ஒரு சென்னையில் உள்ள அரசு பள்ளியில மகாவிஷ்ணு என்பவர் அவருடைய உரை என்பது அது மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்களது கேள்வி எல்லாம் அங்கே நடத்தப்பட்ட அந்த உரைக்கு பின்பு அவரை கைது செய்வதற்கு முன்பு அந்த நிகழ்ச்சியே நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை என்ன என்பதை எடுத்திருக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறை அதில் தோற்றிருக்கிறது. பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை ஒரு லீவு அறிவிப்பாங்க, அப்புறம் ஒரு எதிர்ப்பு வந்த உடனே இல்லை லீவு கேன்சல் என்று சொல்லுவார்கள். அப்படி பள்ளி கல்வித்துறை எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் தொடர்ந்து சறுக்கல்கள் ஏற்படுகிறது. பள்ளி கல்வித்துறையை நிர்வகிக்கிற இடத்தில் பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் இல்லை என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. அவர் கையில தான் இந்த துறை இருக்கிறதா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றுகிற விதமாக தமிழகத்துடைய முதல்வர் இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய நடவடிக்கையில் தலையிட வேண்டும். நடந்ததற்கு பின்பு நாங்கள் குற்றவாளிகளை தேடுகிறோம், சிறைபிடிக்கிறோம் என்பதை விட நடப்பதை முன்பாகவே தடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த துறைக்கு அவசியமாக இருக்கிறது. திமுக அரசு நிர்வாக ரீதியில அது தோற்று போயிருக்கிறது என்பதாக நாங்கள் பல இடத்துல சொல்லி வருகிறோம். அதற்கான உதாரணமாக இந்த நடவடிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது போன்ற அசம்பாவித சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு விரைந்து செய்திட வேண்டும். வரவிருக்கிற நவம்பர் மாதம் 16ஆம் தேதி எஸ்டிபி கட்சி சென்னையில் வைத்து முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி வழங்கிட வேண்டும். இப்பொழுது சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிற சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினுடைய முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் 26 பேர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து மாபெரும் பேரணியை நாங்கள் சென்னையில் நடத்தவிருக்கிறோம். இந்த 2 கோரிக்கைகளும் நீண்ட காலமாக தமிழக அரசின் முன்பாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் சிறுபான்மை தமிழ்நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் 7% இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று நடத்தப்படுகிற இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிசாய்த்திட வேண்டும். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த இரட்டை கோரிக்கையும் நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசிற்கு முன்வைக்கிறோம். அதான் இந்த அரசை பொறுத்தவரை கடந்த அரசு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட படிப்படியான மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. சில கடைகள் 400க்கும் அதிகமான கடைகள் மூடப்பட்டது. ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடைகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக இப்பொழுது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் நான் போட்டியிட்டேன். அங்கெல்லாம் செல்லிங் பாயிண்ட் என்கிற பெயரில் 4 டாஸ்மாக் கடை இருந்தால் 40 செல்லிங் பாயிண்ட் இருக்கு. 40 ரூபாய்க்கு அங்கே அரசாங்கம் கொடுக்கிற அந்த டாஸ்மாகினுடைய மதுபானத்தை வழங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே தமிழ்நாடு என்பது இப்பொழுது மதுவில மிதக்கிற ஒரு மாநிலமாக இருக்கு. எனவே மது ஒழிப்பு என்கிற கோரிக்கை இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. எஸ்டிபி கட்சியை பொறுத்தவரை மதுவிலக்கை அமல்படுத்தி டாஸ்மாக்கை இழுத்து மூடு என்கிற கோரிக்கையோடு நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இனியும் அதற்கான திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அந்த வகையில் மது ஒழிப்புக்காக நடத்தப்படுகிற எந்த போராட்டமாக இருந்தாலும்
நாங்கள் அதனை வரவேற்கிறோம். அந்த அடிப்படையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த போராட்டம் தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒன்று. ஆனால் அதே நேரம் இந்த போராட்டத்தில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். நல்ல விஷயம்தான், ஏன்னா இது ஒரு நியாயமானது ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் இந்த மது விலக்கை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதாவது எங்களுடைய கணக்கெடுப்பின்படி அதிகாரப்பூர்வமாக 2011 படி 5.82% சிறுபான்மை முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. 2006 சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு 3.5% உள் இடஒதுக்கீடு வழங்கும் பொழுது அன்றைக்கு 5% சிறுபான்மை முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை இருந்தது. இப்பொழுது ஏறத்தாழ கணக்கெடுத்து 13 வருடங்கள் ஆகிவிட்டது. 2011க்கு பின்னால் 2024 நிற்கிறோம். எனவே இப்பொழுது எங்களது எண்ணிக்கை என்பது 7% உயர்ந்திருக்கும் என்ற அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், வந்தால் இன்னும் ரொம்ப தெளிவாயிட போகுது. நாங்கள் எப்பொழுதும் சொல்வதை போல ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், எல்லா மக்களுக்கும் அவர்களது மக்கள் தொகையின் அடிப்படையில் சதவீத அடிப்படையில் இங்கிருக்கிற வளங்கள் பிரித்து வழங்கப்பட வேண்டும். எனவே அப்படி பிரித்து வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் டேட்டாஸ் என்பது ரொம்ப முக்கியமானது, தகவல்கள் என்பது. அதை அரசாங்கம் தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும். இப்பொழுது ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்புக்கான முன்னெடுப்பை துவங்கி இருக்கிறது என்கிற தகவல்கள் வருகிறது. அப்படி வந்தால் எல்லா சமூகங்களுக்கும் அது நன்மை பயக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நம்மளால் நடத்த முடியாது என்று சொல்லி முதல்வர் தள்ளி கொண்டு போவதே அது தவறு. பீகார் அரசை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். அப்படி எடுத்து எந்தெந்த சமூகங்கள் எத்தனை சதவீதங்கள் இருக்கிறார்களோ அத்தனை சதவீதம் அந்த மக்களுக்கு, அந்த சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நாங்கள் வைத்திருக்கிற போராட்டம் என்பது 7% சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். அத்தனை சதவீதங்க இருக்கிறாங்க. சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரை, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய பரிந்துரை, பேராசிரியர் அமிதாப் குண்டுனுடைய பரிந்துரை எல்லாமே உடனடியாக இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆமாம், அதாவது பாஜகவுக்கு அப்படி ஒரு நிலம் எண்ணமே இல்லைங்க. அதாவது மக்கள் வந்து சாதிவாரி அளவில் என்ன அளவில் இருக்கிறாங்க என்பதை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்பது. ஏன்னா அதுக்கு இடஒதுக்கீடே அதுக்கு வந்து இடஒதுக்கீடு வேண்டாம் என்பதை மறைமுகமாக பின்வாசல் வழியாக வேலை செய்கிற கட்சியாக பாஜக இருக்கிறது. பீகாரை பொறுத்தவரை அது இந்தந்த சமூகங்களை எல்லாம் கணக்கெடுப்பில் நீங்கள் விட்டு இருக்கிறீர்கள் என்றுதான் வந்து அங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு வந்து போனாங்க. இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். பாஜகவிற்கு அந்த அந்த எண்ணமே கிடையாது. இடஒதுக்கீடே கொடுக்கக்கூடாது, அவர்கள் உயர் ஜாதியினரை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எனவே அதை ஒரு பொருட்டை எடுத்து பேசணும் அவசியம் இல்லை. ஆனால் மக்களுக்கு தேவை இன்றைக்கு எல்லா சமூக மக்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட வேண்டும். அந்த கோரிக்கைக்காக வேண்டிதான் இந்த போராட்டங்களை நாங்கள் வந்து முன்வைத்திருக்கோம். பிஜேபி தடுத்தா என்ன ஆக போகுதுன்னு கேட்டேன். தமிழ்நாட்டில் என்ன பிஜேபிக்கு அங்கே என்ன மேட்ரு? தமிழ்நாட்டில் என்னவா இருக்கிறாங்க? தமிழக அரசு நினைத்தால் இதை எடுத்துட முடியும். தமிழக அரசு இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லி மத்திய அரசுக்கு தள்ளி கொண்டு போவதே தமிழக மக்களுக்கு செய்கிற அநீதி என்று சொல்லுகிறோம். அந்தந்த மாநிலங்களுக்கு அதற்கான அதிகாரம் இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக அதை எதிர்த்தால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அதை இப்பொழுது தேர்தலில் புறந்தள்ளினார்களோ அதுபோல ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக பேசுகிற யாரும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. இல்லை, அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்குது. தினம் தினம் 5 கொலை 6 கொலை இல்லாமல் பத்திரிகையில் நம்மளால் வந்து படிக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறேன் என்கிற பெயரில் இங்கே வந்து என்கவுண்டர் நடத்துகிற நடவடிக்கைகளை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். காவல்துறையை பொறுத்தவரை சரியான முறையில் குற்றங்களை தடுக்கிற அந்த நடவடிக்கையில் அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். எனவே இதில் கவனம் செலுத்த வேண்டிய தமிழகத்துடைய முதல்வர் அதில் கவனம் செலுத்துகிறாரா என்பது நமக்கு தெரியல. ஆனால் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தமிழக முதல்வர் தான் இருக்கிறார். எனவே சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டு போயிருக்கிற நிலையில் அது இன்றைக்கு தலையாய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அதற்கெல்லாம் அடிப்படையாக மதுவும் ஒரு காரணமாக இன்றைக்கு வந்து இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டுடைய மொத்த நிர்வாகம் நான் சொன்ன மாதிரி எல்லாமே தோற்று போயிருக்கு. அதில் சட்டம் ஒழுங்கு தான் அதில் ஃபஸ்ட்டாக வந்து இருக்கிறது. எனவே இது ஒரு போர்க்கால அடிப்படையில் கவனம் எடுக்க வேண்டிய பிரச்சனையாக நாங்கள் கருதுகிறோம்.
அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசுக்கு டெய்லி இந்த செய்திகளை அவர்களுடைய பார்வையில் படும்படியான போராட்டங்களை நாங்கள் அனுதினமும் நடத்தி கொண்டும் இருக்கிறோம். இது இல்லை, அதான் நான் ஏற்கனவே கல்வி என்பது அது அந்த மத நிறுவனங்களிலிருந்து அப்பாற்பட்டு தான் இருக்கணும். அப்படி போகும்பொழுது தான் இப்போ மகாவிஷ்ணு போன்றவர்கள்லாம் புதுசாக வந்து வருகிறார்கள். எனவே அங்கே என்ன பாடங்கள் கற்பிக்கப்பட வேண்டுமோ அதை தான் அங்கே வந்து கற்பிக்கப்படணும். என்ன ஒழுக்கம் கற்பிக்கப்படணுமோ கற்பிக்கப்படணும். அதெல்லாம் அது மத நடவடிக்கைகள் கல்வியிலிருந்து அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். அவ்வளோதான். அது அப்படி இருந்தாலே அது தெளிவாக இருக்கும். அந்த அடிப்படையிலான நடவடிக்கை என்னவோ அது யார் செய்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னங்க இப்படி இருக்குது? ஒரே ஒரு செய்தி, அதாவது தமிழக அரசு பத்திரிகையாளர்கள் பத்திரிகையில் வந்து பணி செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கான உதவிகளை வந்து அறிவிப்பதற்கான விண்ணப்பங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த விண்ணப்பங்கள் வந்து மிகவும் கடுமையான முறையில் அந்த விண்ணப்பங்கள் இருக்கு. அதாவது 10,000 காப்பி வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளரும் 10,000 காப்பி விற்பதாக இருந்தால் மட்டும்தான் அவர் அரசு உதவியை பெற முடியும், அந்த நலவாரியத்திலிருந்து உதவியை பெற முடியும் என்பது போன்று கடுமையான சில பிரிவுகள் வந்து இருக்கு. இதையெல்லாம் வந்து ரத்து செய்யணும். அடையாள அட்டை பெறுவதற்கே இன்றைக்கு வந்து கடினமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கம் அந்த உதவியை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறு குறு பத்திரிகையாளர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த உதவியை வழங்க வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு கடமை. அதில் மிகப்பெரிய கடினமான விதிகளை வகுத்து வைத்துவிட்டு அந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் அந்த உதவி செல்லாமல் தடுப்பது என்பது அது நீதியானது அல்ல, அது அநீதியானது. இதை பல கட்சிகளும் கண்டித்திருக்கிறார்கள். நாங்களும் எங்களது மாநில செயற்குழுவின் வாயிலாக ஊடக நண்பர்களை பொறுத்தவரை அவர்கள் அந்த வெயிலும் பாராமல் மழையும் பாராமல் அவர்கள் குடும்பம் என்று பாராமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்றைக்கு செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிற நல்ல பணிகளை செய்கிற ஊடகவியலாளர்களை 2 பிரிவாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் கூட 2 வகுப்பாக பிரிக்கிறாங்க. உதவித்தொகை கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள். எனவே அதுவெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் என்று சொல்லிவிட்டால் எல்லோருக்கும் தமிழக அரசினுடைய உதவி கிடைக்கிற வகையில் அந்த திட்டத்தை அந்த அப்ளிகேஷனை எளிமையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசிற்கு முன்வைத்திருக்கிறோம். இதை இந்த மாநில செயற்குழுவின் வாயிலாகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். 10,000 அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ இந்த 10,000 காப்பிங்கிறதுலாம் இன்றைக்கி ஒரு பெரிய சாதனை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆன்லைன் உலகமாக இன்றைக்கி வந்து மாறி போயிருக்கு. எனவே அவர்கள் சிரமப்படுகிறார்கள் எனக்கு தெரிகிறது. அதாவது எண்ணிக்கையை நான் சொல்ல வேண்டியதில்லை, அது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அந்த ஊடக நண்பர்கள் என்ன விரும்புகிறார்களோ என்ன அங்கே இருக்குதோ ஆஸ் யூஸ்வல். ஏன்னா ரொம்ப கடினமான உழைப்பு, கடுமையான வேலை, ஆனால் வந்து அதற்கான வருமானம் இல்லை, போதிய வருமானம் இல்லாமல் தவிக்கிறாங்க. எனவே சிறு குறு பத்திரிகையாளர்களுடைய அந்த உழைப்பை மட்டும் கணக்கில் கொண்டு நல்ல போராடுறாங்க, கஷ்டப்படுறாங்கிறத மட்டும் கணக்கில் கொண்டு அந்த பிரதிநிதிகள் அந்த இதே வேண்டாம்னு நினைக்கிறேன், அந்த கேட்டகரியே வேண்டாம்னு நினைக்கிறேன். 1000, 2000, 10,000லாம் வேண்டியதில்லை. ஒரு பணியில் ஒரு பத்திரிகை நடத்துகிறாரா, அங்கே பணி செய்கிறாரா என்பதை மட்டும் உறுதி செய்துவிட்டு கொடுத்தால் அந்த உதவி அவங்களுக்கு பயன்பெறுகிற ஒன்றாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அதற்காக வேண்டி அவங்க அலைஞ்சே ரொம்ப கஷ்டப்படுறதா வந்து போயிடும். எனவே அந்த பணியினுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய 4வது தூண் என்பதை கருத்தில் கொண்டு அந்த பணியாளர்களுடைய அந்த உழைப்பை அங்கீகரிக்கிற விதமாக இந்த உதவியை தமிழக அரசு அவர்களுக்கு உடனடியாக கொண்டு சேர்க்கிற விதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை, அதுதான், அது ஊடகமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அரசு தான் ஒன்றிய அரசு. யாரும் பேசிடக்கூடாது, ஊடகத்தில் யாரும் பேசிடக்கூடாது, எந்த உண்மையும் அவர்கள் செய்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள் எதுவும் ஊடகங்களில் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஊடகத்தை எவ்வாறு அதனுடைய கழுத்தை நெரிக்கிறார்களோ அதுபோல் ஊடகவியலாளர்களுடைய கழுத்தை நெரிக்கிற நடவடிக்கை தான் இது. அவர்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மாறிக்கொண்டிருக்கிற இந்த டெக்னாலஜிக்கு ஏற்றாற் போல தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதெல்லாம் புரிந்து கொள்ளாத நிலையிலான ஒரு அரகண்டான நடவடிக்கை இந்த நடவடிக்கை. இது வன்மையான கண்டிக்கத்தக்க நடவடிக்கை. அவருடைய உழைப்பை கருத்தில் கொண்டு கொடுக்க வேண்டிய உதவியை தமிழக அரசு கொடுத்தே தீர வேண்டும். அதற்கான வழிமுறைகளை எளிமையாக ஆக்க வேண்டும். நன்றி சார்.